நானும் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ரொமோ வரும் வரும் வரும்னு வெயிட் பண்ணி எனக்கு பசி வந்தது தாங்க மிச்சம். சரி அந்த கேப்பில் போய் சாப்பிட்டு வரலான்னு பார்க்க ப்ரொமோ வந்துருச்சு. ப்ரொமோ வந்து 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஐயோ ப்ரொமோ வந்து 3 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபோனுக்குள்ளே போய் ப்ரொமோவை பார்த்தா நம்ம மீனா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னா உடனே கோமதி கடுப்பாகி, என்னடி நமக்கு ஆகாதவோட போய் நீ உறவு வச்சுக்கிட்டு கொஞ்சம் குழவி பேசிக்கிட்டு இருக்க அந்த மயிலோட அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக பேசுகிறாங்க நம்ம மீனாட்ட. நான் ஏன் அப்படி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லும் நம்ம மீனா. நம்ம மயிலக்கா மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி மொத்த குடும்பத்துக்கும் சாக்குதாங்க. அதே டைம் உட்காந்துருந்த பாண்டியை லவக்குன்னு எந்திரிச்சிட்டாருங்க. நம்ம மயில் மாசமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறோமா, இது இவங்க வந்து சரவண்ட தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னு. சரவண மாமாவுக்கு தெரியும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த குழந்தை யாரோடது அப்படின்னு தப்பாக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம கோமதி அவங்க இன்னும் பொங்கி டென்ஷன் ஆகி நம்ம சரவண வீட்டுக்கு வந்தோன்னே ஓங்கி விட்டாங்கப்பாங்க பலாருன்னு ஒரு யாரை கேட்டு நீ அவளை பார்த்து அப்படி சொல்லுவ, இது நம்ம குடும்பத்தோட வாரிசை பார்த்து நீ அப்படி சொல்லுவே, ஒரு பக்கத்து கேஸு ஒரு பக்கத்து குழந்தை, நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கு நம்ம கோமதியும் பாண்டியனையும். அடுத்த சீரியலில் உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாமா?